ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். கடைசியில நம்ம ஐஷு குட்டியே ஒரு வில்லி கேரக்டருக்கு கொண்டு வந்துட்டாங்களே டைரக்டர். இந்த அளவுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஐஷுவும் வெண்பாவும் அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க. அவங்க ஐஷு புதுசா தான் நம்ம வெண்பாவோட ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லயே அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டாங்க. ஏன் வெண்பா இல்லைன்னா ஐஷுவும், ஐஷு இல்லைன்னா வெண்பாவும் இந்த ரிலே ரேஸ்ல கூட கலந்துக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஒற்றுமையா இருந்தாங்க. நம்மளே சந்தோஷப்பட்டோம். அவ்வளோ ஜாலியா சந்தோஷமா கொண்டுட்டு போன இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இடையில இவ்வளோ பெரிய ஒரு பிளவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தீபிகா தான். எல்லா புகழும் தீபிகாவுக்கு தான் சேரும். அந்த அளவுக்கு இப்ப ஐஷுவை குட்டி தீபிகாவா மாத்தி வச்சிருக்காங்க. இதனால என்ன விளைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஷு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட தான் போறாங்க. ஏன்னா இப்ப தீபிகா எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி ஐஷுவும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டரோட ஒரு குழந்தைய வளர்த்தாலும் சரி, ஒரு அம்மா இருந்தாலும் சரி, அவங்க தப்பான ஒரு கேரக்டர் வளர்த்தா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி ஐஷுவையும் அதே மாதிரி மாத்திட்டாங்க. நம்ம வெண்பாவை எனிமையா நினைக்கிற அளவுக்கு ஐஷு மாறிட்டாங்க. ஃப்ரெண்டே இல்லை, நீ என்னோட ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேலஞ்ச் சேலஞ்ச் சேலஞ்ச். ரிலே ரேஸ்ல பாத்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம வெண்பா தான் வின் பண்ணாங்க. வின் பண்ணதை செலிப்ரேட் பண்றதுக்காக வீட்டுல கேக் வெட்டி நம்ம வெண்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு கேக் வெட்டுறாங்க. விஜய் செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம ரேஸ்ல வின் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கேக் வெட்டுறாங்க. போட்டோஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. வெண்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டோஸ் பிடிக்கிறாங்க. அதுல யாரோ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்லயோ இதுலயோ வச்சிருக்காங்க. நம்ம ஐஷு போன நோண்டிட்டு இருக்கும் போது அந்த போட்டோவை பாத்துட்டுறாங்க. அதாவது வெண்பாவோட வீட்டுல கேக் வெட்டி இந்த ரேஸ்ல ஜெயிச்சதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணதை போட்டோவா போட்டிருக்காங்க யாரோ. அதை ஐஷு குட்டி பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. எதுக்குடா அழுற, ஏன் அழுறன்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா கேக்குறாங்க. உடனே ஐஷு குட்டி சொல்றாங்க, மம்மி இந்த மாதிரி ரேஸ்ல ஜெயிச்சதுக்காக வெண்பா வீட்டுல கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. இதுல என்ன வருத்தப்படுறதுக்கு இருக்கு? இதுல எதுவுமே இல்ல. ஏன்னா தீபிகாவா மாறிட்டாங்க ஐஷு. அதனால இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தப்பு தப்பா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே தீபிகா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போன் பண்ணி மல்லியை பிடிச்சி காட்டுன்னு காட்டுறாங்க. என் பொண்ணு என்னதான் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி எல்லாம் படுத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லியை திட்டுறாங்க. நாங்க எதுவும் போட்டோ போடல, பசங்க யாராவது போட்டிருப்பாங்க, நாங்க வேணும்ட்டெல்லாம் செய்யல அப்படின்ற மாதிரி தான் மல்லி சொன்னாங்க. இருந்தாலும் அதை ஏத்துக்க போறது இல்ல தீபிகா. அப்படி ஏத்துக்கிற குணமும் இல்லை. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, என்ன இப்போ ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க, தீபனும் தீபிகாவும். தீபன் வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்த தீபிகா தீபன் காதுல போட போறாங்க. அப்படி போட்டுறதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அதிகமாகும். பேச்சு சண்டைய மாறதுக்கும் சான்சஸ் இருக்கு. தீபிகா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க. தீபன் எவ்வளவோ பொறுமையா போயிட்டுக்கிட்டு தான் இருக்காரு. எந்த நேரத்துல பொறுமையை இழந்துடுறாருன்னு தெரியல. கண்டிப்பா ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் தீபிகா ரொம்ப ஓவரா வாய் ஆடினாங்க அப்படின்னா கன்னத்துல பலார்னு ஒரு அறையை விடதான் போறாரு. ஏற்கனவே ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காரு. பலார்னு கன்னத்திலே ஒரு அறை. தீபிகாக்கு இந்த மாதிரி டெய்லி ஒரு அறை கொடுத்தாதான் அவங்க வலிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்தாதான் வருவாங்க அப்படின்னா தீபன் அதையும் செய்ய ரெடியா இருக்காரு. ஏன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது கேஸ். இந்த அவங்களுடைய அந்த விவாகரத்து கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அதை பேசிட்டு இருக்காங்க. அதனால இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தீபன் ஒரு முடிவு எடுக்க தான் போறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, இவங்க கதையே போயிட்டு இருக்குமா, இது போர் அடிக்குதா இல்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.